அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நாகை மாவட்டம் காட்டுமாவடி அருகே சைக்கிள் கடை எரிந்து உரிமையாளர் கருகி பலியாக இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். அவரிடம் பேசலாம். வணக்கம் லெனின், இந்த விபத்திற்கான காரணம் என்னவென்று தெரிய வந்திருக்கிறதா? விவரம். சரிதா, நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் கட்டுமாவடி ஊராட்சி புறா கிராமம் வடக்கு தெருவை சேர்ந்தவர் சுல்தானுல் ஆரிப். 37 வயதான இவர் நடுக்கடை கடைத்தெருவில் சொந்தமாக சைக்கிள் பழுது பார்க்கும் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் இன்று கடையை திறந்து சைக்கிளுக்கு காற்று பிடிக்கும் கம்ப்ரேசர் இயந்திரத்தை போட்டுள்ளார். அப்போது கம்ப்ரேசர் வெடித்து கடையில் உள்ள பொருட்களில் தீ பற்றியது. சிறிது நேரத்தில் தீ மளமளவென பற்றி கடை முழுவதும் எரிந்து சாம்பலாக்கியது. இதில் கடையின் உள்பக்கம் சிக்கிக்கொண்ட சுல்தானுல் ஆரிப் கடையை விட்டு வெளியே தப்பி வர முடியாமல் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த குத்தாலம் ONGC தீயணைப்பு வாகனம் தீயை அணைத்து தீயில் சிக்கியிருந்த சுல்தானுல் ஆரிப் உடலை மீட்டனர். அவர் கருகி கரிக்கட்டையாக இருந்ததால் அப்பகுதி பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து திட்டச்சேரி போலீசார் சுல்தானுல் ஆரிப் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தற்போது அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சைக்கிள் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி கடை உரிமையாளர் உடல் கருகி பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி லெனின்.